வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். சொன்ன பண்ணி பார்க்க போகிறது வந்து S26 அல்ட்ரா பற்றி தான் கௌதம் ப்ரோ வாங்கியிருக்காங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஆமாம். ஸோ இது ஒரு நாள் ஆகிட்டு இது என்ன ப்ரோ, அப்கிரேட் ப்ரோக்ராமோட தானே? அதாவது S23 அல்ட்ரா வந்து 41K எடுத்துக்கிட்டாங்க எக்ஸ்சேஞ்சில். டென்ட்டு மைனர் டென்ட்டு வித் ஸ்க்ராச்சஸ் தான் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த கார்னரில் ஒரு டென்ட் இருந்துச்சு S23 அல்ட்ராவில். சரி, ஓகே. மொத்தம் அந்த வேல்யூக்கு இது போக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம இனிஷியலாக பே பண்ணிடணும்ல ப்ரோ ஃபுல்லாக? ஆமாம், ஃபுல்லாகவே தான் பே பண்ணேன். நான் 1,28,000 பே பண்ணேன். 140 பே பண்ணல. ஏன்னா அது கார்டுக்கு இஎம்ஐ ஆஃபர் ஏதோ போட்டான். இஎம்ஐ போட்டு சூஸ் பண்ணா உள்ள போன ஆஃபர் காட்டுது. ஓகே, சோ எனக்கு 128 தான் ஆச்சு. சரி, 1,28,000 அப்ப இந்த போன் வந்து 512GB கிடைச்சிருக்கு. ஆமா, 512GB கேர் பிளஸ் வந்து வந்துரும். ஏன்னா கார்ப்பரேட்ல வாங்குனேன் நான். ரெண்டாவது கேர் பிளஸ். ஆமா, கேர் பிளஸ் வந்துருது. கேர் பிளஸ் வந்து 8,000 ரூபாய் மதிப்புன்னு வச்சுப்போம். அப்ப அது ஒண்ணு. அப்ப 1,20,000 வாட் சார்ஜர் கொடுத்தாங்க ஃப்ரீயா. சரி, அந்த சார்ஜர் எவ்வளவு? ஆமா, 4,000 சில்லற. பட் ஆனா நம்ம 590 பே பண்ற மாதிரி வந்துச்சு. நான் ப்ரீ ஆர்டர் பண்ணதுனால எனக்கு அதெல்லாம் ஃப்ரீல வந்துருச்சு. அப்புறம் இந்த கேஸே ஒரு 5,000 சம்திங் போட்டிருந்தான். ஏன்னா அது மேக்ஸேஃப் கேஸ் மாதிரி ரகட் கேஸ். ஆமா, இதுவும் அதுலயே வாங்கிட்டேன் நான். ஸோ எனக்கு டோட்டலாக 1,28,000 பே பண்ணாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து 256GB ஆர்டர் போட்டாலும் 512 வந்துடும். அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து என்னன்னா, இந்த டிவைஸோட பில்டுங்க. பில்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மளோட அப்சர்வேஷன்ல இருந்து என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தா, S25 அல்ட்ராவையும் இதையும் சைட் பை சைடு வைக்கும்போது அதை விட இது லைட்டாக தின்னா இருக்கு. லைட்டாக வெயிட்டுமே கம்மியாக இருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ல டிஃபரன்ஸ் தெரியுது. டக்குன்னு இந்த கையில் எடுத்ததுமே என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரெண்டு ஃபோனுக்குமே வித்தியாசம். டக்குன்னு வெறுமனே கேஸ் இல்லாமல் எடுத்து கையில் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. அதான் யதார்த்தம். சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இந்த கார்னர்ஸ்ல இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பெசல்ஸ் கார்னர் பண்ணிட்டாங்க. ஆமா, சிமெட்ரிக் பெசல். என்ன இந்த தடவை அந்த பிரைவசி டிஸ்பிளே அதான் வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த பிரஷ்டு மெட்டல் சைட்ஸா இருக்கட்டும், அண்ட் பேக்ல இருக்கக்கூடிய கிளாஸா இருக்கட்டும், இதுவும் பிரஷ்டு கிளாஸ். அந்த இதுதான் மேட் ஃபினிஷ் தான். கேமராவை சுற்றி அந்த ரிங்லையும் கிளாஸை பிளேஸ் பண்ணது வந்து பியூட்டிஃபுல்லாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏன் அதாவது இருக்கிற எல்லா ஃபிளாக்ஷிப் ஃபோனையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறதுக்கு டைம் இல்லையா அப்படின்னு தோணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா MKBHD ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து படம் எடுக்கிற அளவுக்கு இருக்கும். பட் அது போனை வாங்கும்போது இவங்களுக்கும் நம்ம கௌதம் ப்ரோ வந்து பார்த்துட்டு இதெல்லாம் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. இப்போ நான் தான் இதை பார்த்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. கௌதம் ப்ரோ உள்ள வந்ததுமே ப்ரோ எனக்கு இந்த இடத்துல சேஞ்ச் தெரிஞ்சது ப்ரோ, எனக்கு இந்த இடத்துல சேஞ்ச். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ரெண்டு தாட் உடனே தோணுச்சு, மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒன்று, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை கவர் பண்ணுறது ரிவ்யூ நீட்டாக வருதுன்னே வைங்களேன், அது மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்து ஆல்ரெடி எனக்கு அந்த பிராண்ட் பிடிக்கும், இல்லாட்டி எனக்கு அந்த டிவைஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னோட பார்வையே வேற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு A சீரிஸ், பிக்சலில் ஒரு A சீரிஸ் தான். அந்த A சீரிஸ் மேலே என்னோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு பிக்சல் பிடிக்கும். ஆனால் இதுவே வந்து வேற ஒரு பிராண்டில் வேற ஒரு ஃபோன் வருதுன்னே வைங்களேன், அந்த ஃபோனை நம்ம ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணுவோம். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, அது மேலே எனக்கு எமோஷனல் பாண்டிங் இல்லாதனால நான் ரொம்ப குறுகுறுலாம் பார்க்க மாட்டேன். இப்போ இதுதான் வந்து நான் எல்லா ரிவ்யூவர்ஸ்கிட்டையும் பார்க்குறேன். எல்லா ரிவ்யூவர்ஸும் இந்த ஃபோனை வந்து 8 ஃபோனாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு 10 ஃபிளாக்ஷிப் வருவாங்க. அந்த 10 ஃபிளாக்ஷிப்ல இதுவும் ஒரு ஃபோனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் ஒரு கன்சியூமர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் தான் என்ன பண்ணுவானா, எடுத்து பார்க்கும்போது ஃபோன் வாங்கியிருக்கேன், இந்த சைடில் இந்த இடத்துல பார்த்தஞ்சி சரியான ஃபினிஷிங் இந்த தடவை அப்படின்னு அந்த சொல்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரிவ்யூவருக்கு வராது. அது ஏன் வராதுன்னா, அவன் அகைன் ஒரு ஃபோன் பின்னாடி 4 கேமரா செட்டப்புங்க. அதில் வந்து இந்த தனியாக இருக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, இது வந்து ஆனால் நிஜமாவே தரமாக இருக்குது. செம்ம மேக்கு. லாஸ்ட் டைம் மாதிரியே தான் இந்த என்கிரேவிங் பின்னாடி அந்த சாம்சங்கிறது தொடரும்போது கிடைக்கிற ஃபீல் வந்து S25 அல்ட்ரா எப்படியோ அதே தான் S26 அல்ட்ராலையும். பட் இந்த கார்னர்ஸ், இந்த ஃப்ரேமு, ஓவரால் அந்த டிவைஸோட ஃபினிஷ் எல்லாமே அந்த எப்பயுமே அந்த ப்ரீமியம்னா என்ன அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவிலி ஆக்குப்போயிடுங்க பாட்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் S-Pen இருக்கு. இந்த S-Pen அதுக்கு மேலே ஒரு பெரிய ஜோக்குங்க. குறை சொல்லணுமேனு சொல்லக்கூடாது, நான் திரும்பியும் சொல்கிறேன். S-Penல வந்து எனக்கு அந்த ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டு இவனை அடிச்சு துவச்சிங்கன்னா தப்பே கிடையாது. ஐ டோன்ட் கேர் அப்படின்னு. சரி, அது வந்து ஒரு சிலர் ஐ டோன்ட் கேர் சொல்லிட்டு போகலாம். சாம்சங் ஐ டோன்ட் கேர். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இதை திருப்பி உள்ள பிளேஸ் பண்ணிட்டு சரியா உள்ள லாக் ஆகுது. ஆனா இந்த இடத்துல வந்து பாருங்க சைட்ல என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இதை டிசைன் பண்றவனுக்கு என்ன சேலஞ்ச்? அப்புறம் எப்படி நாங்கள் $1,000 வாங்குறது ட்விட்டர்ல? சரி, ஓகே, இதை வாங்கிட்டு போங்க. அதனால இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி எனக்கு வந்து அதுல நிஜமாவே ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் இருந்தது. அது தூக்கி விட்டாங்கன்னு சண்டை போடுறது நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். சரி, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு S-Pen இருக்கு, அது பக்கத்துலேயே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, அது பக்கத்துல Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோனு, டியூயல் சிம் ட்ரே, eSIM சப்போர்ட்டும் உண்டு. லெஃப்ட் சைடு வந்து கிளீனா இருக்கு. ஒரே ஒரு ஆண்டனா கட் அவுட். நார்மலா 2 இருக்குமே ப்ரோ. ஒன்றுல 2 இருக்கா, 1 இருக்காடா? அலுமினியம்ல இந்த சைடுல தேவையில்லை அப்படின்றவானுங்க. ஏன்னா டைட்டானியம்க்கு தேவை. ஓகே ஓகே. ஓஹோ ப்ரோ, டைட்டானியம்க்கும் அலுமினியம்க்கும் உள்ள வித்தியாசத்தையே டக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலையே. அவனுக்கு அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஆனா டைட்டானியம் வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன். அலுமினியம் வந்து ஒரு சாஃப்ட் மெட்டல் அப்படிங்கறத நம்ம தொட்டு அழுத்தும் போது உணரலாம். அதே மாதிரி கீழே போட்ட இம்பாக்ட் அலுமினியம் தான் ஜாஸ்தி. ஆமா, அலுமினியம் ஜாஸ்தியா இம்பாக்ட். டைட்டானியம் நல்லா தாங்குது.
ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், டைட்டானியம் தாங்குவான், ஷாக்கை டைரக்டா டிஸ்பிளே கொடுத்துருவான். அதான் ஏன்னா நான் வளைய முடியாதுங்க, நீ என்ன வளைய சொல்ற, கரெக்ட். டிஸ்பிளே நீ வள அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடும். சரி, ஸோ 2 ஃபோனையும் பக்கத்துல வைக்கும்போது அந்த சைடு கார்னர் ரேடியஸ்ல உள்ள சேஞ்சஸ் வந்து நல்லாவே விசிபிளா இருக்கு. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு பெருசா இருக்கு ப்ரோ. இது 6.9க்கு போயிட்டானுங்க, அது 6.8 சம்திங்னு வரும் S25 Ultra. ஓகே, அதுதான் டிஃபரன்ஸ். ரொம்ப மைன்யூட் தான். ஒன்றும் அது என்னன்னா சைடு பெசல்ஸ் இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் ஆயிருக்கும் போல ப்ரோ. மேபி அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். இதை தாண்டி வந்து இப்போ நம்ம கௌதம் ப்ரோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் கேட்போம். ஏன்னா நான் கேமரா யூஸ் பண்ணி பார்த்தா அந்த சாம்பிள்ஸ் எப்படி நீங்க பார்க்க தான் போறீங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு வந்து சார்ஜிங் செம்ம சர்ப்ரைஸுங்க. இத்தனைக்கும் நான் வந்து இந்த 65 வாட் பழசு இருந்துச்சுல்ல, அதில் தான் சார்ஜ் போட்டேன். யூஸ்வலாக 15 to 100 போட்டோம்னா 1 hour 10 minutes இல்லை 1 hour 5 minutes அந்த மாதிரி காட்டும். இதில் போட்ட உடனே அதுலேயே காட்டிடுச்சு 45 minutes தான்டா அப்படின்ட்டு சல்லுன்னு ஏறுது. அந்த பர்சன்டேஜ் நான் பார்க்குறேன் 1, 2 அந்த மாதிரி. அந்த சைனீஸ் ஃபோனில் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்கு. இத்தனைக்கும் அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0 தான். அந்த 3.0 புதுசு வந்து வரணும்னா அந்த 60 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணணும். அது இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் சார்ஜ் பண்ணும்போது போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்போ இப்போ அந்த 60 வாட்ல போட்டேன்னா ஃபோன் சூடே ஆகல ஆக்சுவலா. அண்ட் இன்னும் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, நான் அந்த ஃபோனை செட் பண்ணும்போது அவ்வளோ ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன், தலையும் சூடே ஆகல. சீமா எப்பயுமே சூடாகும், எந்த ஃபோன் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் சூடாகும். இது ஹீட்டே ஆகல, ஏன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிஜமாவே உள்ள நாங்க வேப்பர் சேம்பர் வச்சிருக்கோம். அது ஏதோ லார்ஜஸ்ட்னு சொல்லி போட்டிருந்தானுங்க, உண்மையிலே தான் ஒர்க் பண்ணியிருக்கானுங்க போல. நான் எதிர்பார்த்தேன் கன்ஃபார்மா சூடாகும். இல்ல நார்மலா வந்து Qualcomm Snapdragon ப்ராசஸர் ஃபார் கேலக்ஸினாலே ஓவர் கிளாக். ஆமா கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிடும்னா அந்த ஓவர் கிளாக் ப்ராசஸர் வந்து ரன் ஆகும்போது ஹீட் ஆகும். பட் ஹீட்டே ஆகல அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படிதான் ப்ரோ இருந்தது. நான் ஒரு 1 வீக் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ SRK வந்து பீட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் அது வந்து அந்த மிஷின் லேர்னிங் மாதிரி தான், யூசரோட அல்காரிதம் ரன் ஆயிட்டு இருக்கும். யூஸ் பண்ற பேட்டர்னை வந்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெட்டர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 2 days SRK என்ன சொல்லிட்டு இருந்தானா, தூங்கல செத்துட்டார் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தான். சாலிடா 1 week to 10 days ஆகுங்க அது செட்டில் ஆகிறதுக்கு. அதுதான் அந்த லேர்னிங். ஈவன் பிக்சலுமே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு 1 week மேல ஆச்சு அது செட்டப் ஆகி கரெக்டா பேட்டரி லைஃப் வரதுக்கு. இப்போ நம்மால் ஒரே ஹாப்பியா இருக்கான், பெரிய ஐகான் சைஸ் போட்டுட்டு இருக்கான் சொல்றேன் SRK. சோ எனக்கு தெரிஞ்சு அது கரெக்ட் தான். இப்போ இதுக்குள்ள போய் பாக்குறேன், நான் 6% கன்சியூம் ஆயிருக்கு. ஸ்கிரீன் ஆன் டைம் 52 minutes. இப்படி இருந்ததுன்னா என்ன ஆயிடும்னா ரொம்ப கன்யூஸா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது 2 hours யூஸ் பண்ணிருக்கு போனு, அதுல 1 hour ஸ்கிரீன் ஆன்ல இருந்திருக்கு. அதுக்கு வந்து 7% ட்ரெயின் ஆயிருக்கு. இது 10 பிட் பேனல்லாம் கிடையாது, 8 பிட் பேனல் தான். இந்த 8 பிட் பேனல்னால ஏதாவது பெரிய பிரச்சனையா யூஸ் பண்ணி அவனுக்கு 10 பிட்டா ஸ்டிமுலேட் பண்றானுங்க, அவ்வளவுதான். எப்படி அந்த நம்ம கேமிங்ல வந்து இன்டர்போலேஷன் பண்றாங்கல்ல, 60 fps 144 fps காட்டுறானுங்களே. பட் ஆனா நல்லா பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஆன்லைன்ல பார்த்த மாதிரி இந்த டிஸ்பிளேல இஷ்யூஸ்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. நான் இத்தனைக்கும் நேச்சுரல் மோட்ல தான் யூஸ் பண்றேன். எல்லாம் விவிட் யூஸ் பண்ணா அது தெரியாது அப்படின்னாங்க. நான் நேச்சுரல் மோட்ல தான் யூஸ் பண்றேன், எனக்கு எதுவுமே தெரியல. அந்த டிஸ்பிளே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பிக்சலேட்டட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. பிரைவசி டிஸ்பிளே உண்மையிலே நல்ல ஃபீச்சர் ப்ரோ. அப்படியே ஆன் பண்ணுங்க. இந்த இடத்துல இப்போ உடனே மக்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறோம். அது எப்படிங்க காட்ட முடியும்? அது ஆக்சுவலா ஸோ இது வந்து நார்மல் பிரைவசி டிஸ்பிளே போட்ட உடனே உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் குறையுது தெரியுதா? கண்டிப்பா தெரியும், டப்புன்னு குறையும். ஏன்னா அவன் சொன்ன மாதிரி பிக்சல்ஸ் ஆஃப் ஆகுது. இது வந்து அந்த நார்மல். இப்போ உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல இப்போ தெரியுது. இப்போ வந்து அது தெரியாது எனக்கு தெரியல. இப்போ நான் உங்களுக்கு காட்டும் போது எனக்கு தெரியல. ஸோ நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு ப்ரோ. எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அவ்வளோ இன்செக்யூரா நீங்க ஃபீல் பண்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க. முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் நீங்க நரேஷ் மாதிரி இன்ஸ்டாகிராம் பப்ளிக்கா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தேவைப்படும் மேக்ஸிமம். இது செவத்தோரமா நீங்க சாஞ்சியோ இல்லாட்டி மெட்ரோல சாஞ்சி உட்காந்துருந்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரும் பார்க்க. ஏன்னா அவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுக்கிறான், மாட்டிக்குவான். ஓப்பன் பண்ணாலே வந்துடும் எல்லா வீடியோ. ஆல்ரெடி 2 தடவை அது மாதிரி தான் ஸ்டேஷன்ல இருந்தான். ரயில்வே ஸ்டேஷன் சொன்னேன். ஆமா. அப்புறம் அந்த கண்டிஷன்ஸ் ஃபார் டர்னிங் ஆன்ல எந்த இதுக்கு வேணும், எந்த ஆப் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேங்கிங் ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபுல் மேக்ஸிமம் பிரைவசி ஆன் ஆயிரும். அதுவே அப்படி இல்லை, வெறும் அந்த பின் பேட்டர்ன் போடும்போது மட்டும் அந்த இடம் மட்டும் கரெக்டாக அந்த லைன் மட்டும் பிளர் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் வச்சிங்கன்னா இப்போ அந்த பாப்பப் வருது இல்லை இந்த இடத்துல, அது மட்டும் பிளர் ஆயிரும். உங்களுக்கு மற்ற டிஸ்பிளே நார்மல் கலரில் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக தான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. செம்ம இம்ப்ளிமெண்டேஷன். ஆமாம், ஏன்னா எனக்கு எப்பயுமே பிரைவசி டிஸ்பிளே இருக்குன்னு அவசியம் இல்லை. எனக்கு அந்த இடத்துல மட்டும் வேணும்னா அது ஒரு நல்ல தாட் ப்ராசஸ். சரி, ஸோ இதெல்லாம் வந்து அப்போ சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் அட்வான்டேஜ், தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக இருக்கு. இந்த ஃபோனே தெர்மல் மேனேஜ்மெண்ட் தாறுமாறாக தான் ப்ரோ இருக்கு. இப்போ போக போக சில்லுன்னு தான் இருக்கான் இவன். ஆமாம், ஆன்ல தான் இருக்கு, சில்லுன்னு தான். டைட்டானியம் வந்து ஆப்பிளோட இது அளவுக்கு ஹீட் இந்த அளவுக்கு தெரியல. S25 அல்ட்ராவும் S24 அல்ட்ரா யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஹீட் தெரியல. ஆனால் ஆப்பிளில் வந்து அந்த டைட்டானியமோட இம்பாக்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா வேணா அவன் அலுமினியம் மாற்றிட்டான். இப்போ நல்லா இருக்குது. 17 Pro Maxும் ப்ரோவுமே சூப்பராக இருக்குது தெர்மல்ஸில். ஸோ அதான் ஃபேக்ட். வெல்கம். இதுதான் ரைட்டு. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஓவரால் UI எப்படி இருக்கு, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 8.5 ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சேம் அதே தான். மேபி இவனுங்க 9 விட்டானுங்கன்னா பீட்டா போட்டு அதில் காட்டுறோம் கண்டிப்பாக. Speaker test.
Camera spec. ஏய் அத ஃப்ரண்ட்ல வந்து நான் பார்த்தேன். ஃப்ரண்ட்ல வந்து அது வந்து அல்ட்ரா ஸ்டடி போல இருக்கு. சூப்பர் ஸ்டடி. இதாங்க ஹரிசாண்டல். ரைட். ஆமா சிம்பிள் இருக்கும். இங்க ஆட்டினாலும் நான் அது நீ அவுட் வச்சு காட்டும்போது தான் தெரியும். இங்க போட்டு ஆடிட்டு இருந்தா என்னது தெரிய போகுது. ஆடினே இருப்போம் அந்த மோடு இது. சரி அதுக்கான சாம்பிள் வந்து வரும். இருட்டில் எடுத்தாலும் கன்றாவே தான் இருக்கும் இந்த போனா தான். ஆனா டிஃபால்ட்டா உங்களுக்கு 0.6 அப்புறம் 1 2. ஏன் அல்ட்ரா வைட் போகுதுன்னா அல்ட்ரா வைட்ல உனக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்ப அதிகம். ஏஎஸ் அக்ரெசிவா அப்ளை பண்ணலாம். ஓகே எஸ். அதுக்கப்புறம் ஸ்டெடி மோடு மத்ததெல்லாம் இதுல வந்து அந்த ஹரிசாண்டல் வந்து இந்த மோட்ஸ் தான் இருக்கு. 60 fps வரையும். ஆமா அத 2K வீடியோ எடுக்கலாம். கரெக்ட்டா? எஸ். அது போதாதா? அஜக் எவ்வளவு சுத்தினாலும் சுத்த மாட்டான். சிறப்பம்சம் எப்பயுமே இருக்கிறது. இல்ல 8K 30 fps ஓகே. ஆனா அங்க பாரு உனக்கு HDR-ம் வேணும். ஆமா ஓகே. அது வந்து 4K 60ல பாரு 60 எனேபிள் பண்ணிக்க. இப்போ ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணு. ஓகே. HDR-ம் இருக்கு அப்பனா உங்களுக்கு. லாஸ்ட் ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணு. ஓகே. அதெல்லாம் உண்டு. அவன் யாரு? APV. அதான் APV கோடெக் தான் அந்த ப்ரோ வீடியோ இது கலர் கிரேடிங் பண்றாங்கல்ல. எடுத்து அதுவே கேலரி ஆப்லயே கலர் கிரேடிங். நீ கலர் கிரேடிங் பண்ணு. உள்ள இருக்கு. ஓகே. கலர் கிரேடிங் கேலரியிலே பண்ணிக்கலாம். நம்ம பண்ணனும் அவசியம் இல்ல. அவனே 4-5 ப்ரீசெட்ஸ் கொடுத்திருக்கான். போட்டா அடுத்த நிமிஷமே அது சூப்பரா கலர் கிரேட் பண்ணுது. இது வந்து 4K 60 fps APV HDR. ஸோ இதுதான் இருக்கலையே ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம்ல. 8K ஆப்ஷனும் இருக்குது. பட் HDRலாம் உங்களுக்கு 4K 60 வந்து ஒரு கேப்பிங் மாதிரி ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இருக்கல பீக்கு. அப்படியே ஃப்ரண்ட் கேமரா போகிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 fps HDR. ரியரில் 1x 2x 3x அப்படியே 5x அப்படியே 10xலையும் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குல்ல. 5 3 2 1. இப்போ என்ன ஹைலைட்னா அந்த பிளாக் பஸ்டர் மோட் நல்லா இருக்கு. கலர் கிரேடிங்ல 60 fps போயிட்டு அதுலயே அப்படியே நம்ம ஃப்ரண்ட் கேமராக்கும் போலாம். ஆமா. பிட்வீன் சென்சார் நான் டிராவல் பண்ணி பார்த்தேன். அல்டியா இருந்தது. அண்ட் அந்த கேமரா அசிஸ்டன்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டியோ வீடியோவை எனேபிள் பண்ணிக்கலாம். அது ரிமூவ் பண்ணியிருந்தானுங்கல்ல. அது இப்போ வந்து கேமரா அசிஸ்டன்ட் ஆப் மூலமா வந்துருச்சு. அதுல ஒளிச்சு வச்சிருக்கும். ஆமா. அதுல தான் அந்த 100x நீங்க எனேபிள் பண்ணனும். அப்பதான் 100x காட்டும் அதுல. சூப்பர். ரைட். அதே மாதிரி டிஃபால்ட் 24 மெகா பிக்சல் கேமரா அசிஸ்டன்ட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 24 மெகா பிக்சல்ல இதை எடுத்துக்கலாம். மெயின் கேமராலயே நீங்க எக்ஸ்போர்ட்டா போகணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒரு அப்கிரேட் மாதிரி கொடுத்துருக்கானுங்க அதுல. அந்த ஃபீச்சர்லாம் இப்போ டிஃபால்ட்டா வந்துருச்சு. நெக் டு நெக் ஐபோன் என்னலாம் இருக்கு எல்லாரும் சொல்றாங்களோ அத நான் மேட்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. என்னங்க நதிங் மாதிரி 140x அல்ட்ரா ஜூம் இல்லையா? One UI 8.5. ரைட். 1UI 8.5 அவுட் ஆஃப் தி பாக்ஸ். எஸ். Android 16 ஓட இருக்கு. ஆமா. இல்லங்க ஹாப்டிக்ஸ் வந்து மோரோவர் எனக்கு S25 மாதிரி அப்படிதான் இருக்கு. ஆமா. இல்ல மைனர் இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதான். அதோ இந்த பேக் பட்டன் யூஸ் பண்ணும்போது அந்த எஃபெக்ட்ல தெரியுது. அங்க மட்டும் ஹாப்டிக் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. நல்லா இருக்கு. பிரைவசி டிஸ்ப்ளே ஜாலியா இருக்கு. சரி ஓகே. இனிஷியல் இம்ப்ரஷன்ஸ் இது. எப்படியும் வெகு தூரம் இல்லை. நம்ம வந்து அடுத்து சில நாட்கள்லயே அந்த கௌதம் ப்ரோ வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு அவரோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுவாரு. ஏன்னா ஒர்க் ப்ரொஃபைல் இருந்து எல்லாத்தையும் போட்டுருவாரு. கரெக்ட். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படி இருக்கு, பிளஸ் எந்த சினாரியோல ஏதாவது லைட்டா சொதப்பிச்சா இல்லையா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆல் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு நல்லா தான் இருக்கு. நான் இதில் காணணும் எதுவுமே எனக்கு ஃபோன் கண்டுபிடிக்க முடியல. மெயினாக எனக்கு சார்ஜிங் இம்ப்ரூவ் ஆனது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. பெரிய பிளஸ். ஆமா. இல்ல ஒரு சிலர் மட்டும் தான் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சென்சார் சைஸ் ஒரு ஃபேக்டரா சொல்லுவாங்க. அது கூட இப்போ நம்ம சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுவோம். மக்கள் நீங்க சொல்லுங்க. ஏன்னா கம்ப்யூட்டேஷனல் போட்டோகிராஃபி பத்தி நம்ம பிக்சல் 2 டேஸ்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம். பிக்சல் 1ல இருந்தே அதான் இருக்கு. பட் ஃபெமிலியரைஸ் ஆனது பிக்சல் 2 XL டேஸ்ல. பிக்சல் 3ல நைட் சைட் வந்துச்சு. அப்புறம் தான் நைட் டைம் போட்டோகிராஃபிங்கிறது பீக் ஆகுது. அதே சமயம் Huawei எல்லாம் போட்டு பொளந்துகிட்டு இருந்தான். பட் இன்னை வரைக்கும் அந்த நீங்க அந்த AI ப்ராசஸிங் இல்லன்னு சொன்னது அது ஒரு ப்ளஸ்ஸா சொல்லிருக்கீங்க. ஆமா. நான் 100xல வந்து இதுல போட்டோ எடுத்திருக்கேன். அந்த போட்டோலாம் நீங்க பாருங்க. இல்ல AI ப்ராசஸிங்ல ரொம்ப நடக்கல. அது ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மத்த போன்ஸ்ல நான் AI ப்ராசஸிங் வேணாம்னு சொல்லி தள்ளி வச்சாலும் ஏன்னா ரீசெண்டா X3 இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். சாமா போன் சூப்பர் போன் தான். டவுட்டே இல்ல. 10xக்கு மேல ஒரு 7x 8xக்கு மேலயே என்னால வந்து அதுல உருப்படியா போட்டோ எடுக்க. ப்ராசஸிங் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ப்ராசஸிங் மாறுதுங்க. ஆமா அதுதான். சோ இதுல அதெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு செல்ஃபி தான் என்ன மிரட்டி விட்டுருச்சு. நான் செல்ஃபி எடுத்து வைட் பண்ணிருக்கானுங்கல்ல. சோ அதனால அது மட்டும் இல்ல ப்ரோ. சூரியனுக்கு நேரா வச்சு எடுக்கும்போது பொதுவாவே என்ன ஆயிடும்னா சாம்சங் ரொம்ப வருஷமே பார்த்துட்டு இருக்கேன். டாமினேட் பண்றாங்க. இதுல வந்து தெரிக்க விட்டாங்க எப்பயும் மாதிரி. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் வாடா. இல்ல செல்ஃபி வீடியோவே நல்லா இருந்துச்சு நீங்க எடுத்தது. எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன். நீங்க அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஓகே. அகைன் நீங்க வந்து vlogging ஆஸ்பெக்ட்ஸ்ல வெளியில போய் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு டாப் 3 பிராண்ட்ஸ் எப்பயும் மாதிரி இப்போ யார் இருக்கா அப்படின்னா ஆப்பிள், சாம்சங், கூகுள். ம். அதுக்கப்புறம் வந்து இப்போ விவோலாம் செம்மையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Yes. இப்போ X300 அல்ட்ரால இன்னும் நிறைய நடக்கும்னு சொல்றாங்க. ஆமா, பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்க, ஸோ இதான் இனிஷியல் இம்ப்ரெஷன் ஆஃப் S26 அல்ட்ரா. ஆனா மத்த இன்டெப்த் டேட்டா எல்லாமே ஃபியூச்சர்ல கௌதம் ப்ரோட நாங்க வந்து ரிவ்யூவா போடுவோம். அப்படி கண்டிப்பா. பார்க்கலாம். Sure. லோ லைட்ல வீடியோ ஜூம் கேப்பபிலிட்டி பார்க்க போறேன். 5x 10x டேப் பண்ண உடனே எக்ஸ்போஷர் மாறுதுங்க. மேக்ஸிமம் 25x. அப்படியே அல்ட்ரா வைட் திரும்ப இந்த எக்ஸ்போஷர் பக்காவாக ஸ்விட்ச் ஆகுது. மறுபடியும் 4K 60 பிரைமரி சென்சாரில் எப்படி இருக்கு?